ஒரு சிலர் இந்த வாழ்க்கையில் தந்திரமாக நாங்கள் வேலை செய்வோம், தந்திரத்தால் எப்படியும் எங்கள் காரியங்களை சாதித்து விடுவோம் என்று பிறரை ஏமாற்றக்கூடிய நிலைகளாக செயல்படுத்தி வருவார்கள். அதை பற்றிய உண்மையின் விளக்கங்களை குருவிகளை உணர்த்துகின்றார்கள். அப்படி நரித்தந்திரம் செய்பவர்கள் எல்லாம் பிறருடைய வேதனையை அவர்கள் அறிவதில்லை. சாதாரணமாக ரொம்ப சுலபமாக எண்ணுவார்கள். ஆனால் இந்த நரித்தந்திரம் என்ன செய்யும் என்றால், அதற்குள் இருக்கக்கூடிய விஷம் மற்றொன்றையே விழுங்கும் நிலையை கொண்டது. ஏனென்றால் அதனால் பாதிக்கப்படுவருடைய வேதனைகளை, அந்த நஞ்சுகளை அது உணவாக உட்கொள்ளும் தன்மை வரும். காட்டிற்குள் இருக்கக்கூடிய நரி தந்திரமாக மற்றதை எப்படி கொண்டு புசிக்கின்றதோ, இதே போன்றுதான் இத்தகைய குணம் கொண்டோர் தங்களை மற்றவருடன் அவர்கள் ஒத்து பார்த்து தங்களுடைய காரியங்களை மெச்சிக்கொள்வார்கள். தனக்கு எல்லாமே தெரிந்து ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்வதாக அவர்கள் எண்ணி மெச்சிக்கொள்வார்கள். ஆக மற்றவர்களிடம் நான் எதுவுமே செய்யவில்லை என்றும் சொல்லிவிடுவார்கள். ஆக தந்திரமாக சொல்லி பிறரை மெச்சச் செய்துவிட்டு ஆனால் பல இம்சைகளுக்கு மற்றவர்களை ஆளாக்கி விடுவார்கள். ஆனால் அந்த வேதனையான உணர்வுகள் என்று சொல்கின்றமே, அதை வேண்டுமென்றால் அங்கே கற்பித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் தன் உயிரான ஈசனிடம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தந்திரம் எல்லாம் அங்கே ஒன்றும் செல்லுபடியாகாது. இவர்கள் செய்த நிலையில் மற்றவர்களுக்கு எங்கே எப்படி எந்த வேதனையை படைச்சு செய்ததோ, அங்கே பதிவு செய்ததோ, அது எந்த வித்தோ அதை இந்த உயிர் நுகரத் தொடங்கும். வேதனையை ரசிக்கக்கூடிய நிலையாக, அந்த வேதனையை உணவாக உட்கொள்ளும் நிலையாக இங்கே வளரும். அவனுக்கெல்லாம் இப்படித்தான் வேண்டும், அவனெல்லாம் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று, தொலைய வேண்டும் என்றெல்லாம் கூட சொல்வார்கள். இந்த பாசம், இந்த கயிறு, இதே உணர்வின் தன்மை நம்மை அங்கே அழைத்துச் செல்லும். இங்கே அந்த வேதனைப்படும் நிலைகளுக்கு அழைத்துச் செல்லும். இதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று குரு சொல்லுகிறார். அது நரியை போன்ற தந்திரம் செய்து மற்றவர்களுக்கு இவர்கள் இம்சைகள் கொடுத்திருந்தாலும், அதனால் பிறர்விடம் வேறு எந்த அளவுகளுக்கு இவர்கள் ரசித்தார்களோ, இந்த உணர்வின் தன்னை விளைந்த பின் இந்த உயிர் இன்னொரு உடலுக்குள் தந்திரமாக இவர்களை அழைத்து செல்லும். அந்த முதலிலே உருவாக்கிய அந்த நஞ்சினை அந்த உடலிலும் அதிகமாக வளர்த்துக் கொள்ளும். மனிதனையே, அதாவது மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகளை மறக்கச் செய்துவிடும். நரியின் உணர்வுகளாகவே வளர்த்துவிடும். அடுத்து இந்த உலகை விட்டு வெளியே வந்த பின், இந்த காற்று மண்டலத்திலே, அதாவது இந்த பரமாத்மாவிலே கலந்த பின், பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நரியின் உணர்வாக அந்த இனங்களுக்கு அழைத்து சென்று, அதற்குள் சென்று அதன் உணர்வை கருவாக்கி நரியாகத்தான் அடுத்து பறக்கச் செய்யும் இந்த உயிர். ஆனால் நாம் நினைக்கலாம், யாருக்கும் தெரியாமல் தானே நான் செய்தேன், நான் யாருக்குமே இதை காட்டிக்கொள்ளவில்லை என்று சொல்லலாம். ஆனால் பிறருக்கு தெரியாமல் ஏமாற்றிக் கொண்டிருந்தால் கடைசி நிலை அந்த நரியினுடைய உடல்தான். அதனால்தான் சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். சிந்தனை இல்லாமல் இதுபோன்று செய்தம் என்றால் அது எருமையின் உணர்வுக்கு ஒப்பானது. ஏனென்றால் எருமைகளுக்கு புத்தி இல்லை. அது சிந்தனையற்ற நிலைகள் அசுர உணர்வு கொண்டு இப்படி செயல்படுவோமே என்றால் இந்த உணர்வு ஓங்கி வளர்ந்து விடுகின்றது. இந்த பாசக்கயிறு என்ன செய்கின்றது? எருமை என்ன செய்யும்? வெயில் தாங்கவில்லை என்றால் சாக்கடைக்குள் அல்லது ஒரு சேருக்குள் பிறந்து அந்த வெக்கையை தணித்துக் கொள்கின்றது. இதை போன்ற சிந்தனையற்ற உடலுக்குள் தான் போகும். இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டுமா இல்லையா? ஏன்னா நாம் இதையெல்லாம் சுலபமாக நினைக்கின்றோம். அதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டிக்காட்டி, இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய பாசம் அந்த மகிழ்ச்சியின் பால் தான் செல்ல வேண்டும். அந்த மகிழ்ச்சிகளின் பால் நம் பாசம் தொடருமே என்றால் அந்த மகிழ்ச்சிகளின் புத்திரனாக நாம் மாறுகின்றோம். ஏன்னா இந்த உடலை உருவாக்கிய உயிர் எடுத்துக்கொண்ட நல்ல உணவின் இணைப்பு எதுவோ அதற்கு தக்கதான் மனிதனாக உருவாக்கியது. மனிதனான பின் வரும் உணர்வுகளை நாம் ஒளியாக மாற்றிக்கொண்டால் உயிருடன் ஒன்றி நிலையான ஒளிச்சரீரமாக அது உருவாக்கும். நஞ்சுகள் எது இருந்தாலும் அதை அடக்கி அதை ஒளியாக மாற்ற வைக்கக்கூடிய நிலையாக உருவாகின்றது. ஆகவே இதையெல்லாம் நாம் தெரிந்து வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று குரு வழிகாட்டுகின்றார்.